வணக்கம். டிஎன்ஓயு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ரிலேட்டடான நியூஸை ப்ரெஸ்ட்டை இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இப்போ எவ்வளோ பெரிய எதிரொலியாக நியூஸ் சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். தேர்வு கட்டணம் செலுத்த 7 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதால் கூடுதல் நெருக்கடி, அடிஷ்னலாக நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. எதனால? ஆமாம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் கட்டணம் செலுத்தியும் புத்தகங்கள் வழங்கப்படவில்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலுமே டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை நியூஸ் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணது அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இப்போ நான் எடுத்து போட்டிருக்கேன், பார்க்குறீங்க. பிகாஸ் செமஸ்டர் எக்ஸாம் நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புத்தகமே இல்லாமல் எக்ஸாமுக்கு படிப்பது ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்படின்ற விஷயத்தை அவங்களுமே நியூஸ் சேனல் சார்பாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எதிரொலியாக பேசப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் ரொம்ப இஷ்யூஸ்லாம் வருது. இப்போ அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நானும் பார்க்குறேன், ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 6 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ரிமூவ் ஆகி அதுக்கு பதிலாக லாங்குவேஜ் பேப்பர் 2 இருக்குது. இங்கிலீஷுக்காக பேப்பர் பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு சொல்லி இல்லாமல் கூட 1, 1 அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷ் 1 அப்படி இருக்குது. ஆனால் சப்ஜெக்ட் கோடு மாதிரி பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஒரு டிஜிட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட்னால் தமிழ் லாங்குவேஜ் 2 டைம்ஸ் இருக்குது. அவங்க எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க, எப்படி அதை போய் அவங்க எக்ஸாமுக்கு இப்படி தான் பண்ணுறாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் அப்படி தான் இருக்குது. லாங்குவேஜ் பேப்பரை தூக்கி 2ஆக போட்டுட்டு 6 பேப்பர் இருக்க வேண்டியது சில பேருக்கு 5 பேப்பர் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது ஸ்க்ரீன்ஷாட் கூட அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், ப்ரூஃப்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன இஷ்யூ பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல, அதாவது அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க சில மாணவர்கள். அவங்களெலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொரியர் பண்ணி விடுங்க. அதுதான் நானுமே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கொரியர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டவங்க அந்த லாஸ்ட் பேஜில் ஃபீஸ் பே பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, பே பண்ணி முடித்தோடனே ஃப்ரெஷ் பேஜ் கூட்டிகிட்டு வந்துடும். அப்போ திரும்ப நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணாலுமே சம்டைம் நாட் பெய்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் 24 ஹவர்ஸ் பொறுத்துக்கோங்க, அல்லது 48 ஹவர்ஸ் பொறுத்துக்கோங்க. திரும்ப அகைன் பார்த்தீங்கன்னா பெய்டு அப்படின்ற மாதிரி ஒரு 48 ஹவர்ஸ் கழிச்சோ இல்லை 24 ஹவர்ஸ் கழிச்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் பண்ணி பார்க்க முடியும் அந்த சமயத்தில். அதுக்காக போய் நீங்கள் உடனே இமீடியட்டாக அகைன் ரீபே இன்னொருக்கா நீங்கள் போய் பே பண்ணி வச்சிடாதீங்க. அப்புறம் டபுள் டைம் பேமெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டைம் பேமெண்ட் ஆனதுக்கு அப்போவே உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சைட்லேருந்து அமௌண்ட்டு உங்கள் பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மினி ஸ்டேட்மெண்ட்டில் அக்கௌண்ட் உங்கள் இதில் போயிருச்சா போகலையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் அனதர் ஒரு டைம் ட்ரை பண்ணி இது பார்க்கலாம். ஸோ அதையே பார்க்காம டபுள் டைம் மாதிரி பே பண்ணி வச்சிடாதீங்க. அதுவும் பண்ணிவிட்டு சிரமப்பட்டுருக்கீங்க சிலர்லாம்.